ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து கிரகணம் அதை பற்றி தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ எனக்கு 3:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் கிரகணம். ஸோ சில பேர் வந்து காலையில் 6 மணிலேருந்தே எனக்கு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. சில பேர் 9, 10 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. இல்லாட்டி நம்ம வந்து அப்படி சாப்பிட முடியலன்னா நம்ம ஹோல் டே மீல்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக வச்சுக்கிறது நல்லது. ஒரு 10 மணி போல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரொம்ப லைட்டாக வச்சுக்கிறது நல்லது. பேஷண்ட்ஸாக இருந்தால் அது நார்மலாகவே நீங்கள் டயட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக. ஏன்னா டைஜஷன் பெருசாக இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி 3 to 6 நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அது மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு கருதப்படுது. ஸோ இந்த காலத்தில் வந்து நம்ம கிரகணத்துக்கு முன்னாடி ஒரு குளியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு நாம ஜபம். இப்போ வந்து நான் வந்து ஓம் நம சிவாய ஒரு பைரவாய நம, இல்லாட்டி உங்களுக்கு ராமர் கிருஷ்ணர்னா அவங்களோட நாம மந்திரம் மட்டும் சொல்கிறது நல்லது. அந்த த்ரூஅவுட் த பீரியட் அதை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப குளிச்சுட்டு திரும்ப முடிஞ்சால் வீடை மாப் பண்ணுறது, அப்புறம் வீட்டில் வந்து மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, இதெல்லாம் நல்லது. இன்றைக்கி வந்து பவர்ஃபுல்லான கிரகணம் அப்படிங்கிறனால ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம சிவாய. ஸோ கவனமாக இருங்க.